ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜல்லி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வாட்டர்மெலன் வச்சு சூப்பரான டேஸ்டான ஜல்லி ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கலாம். இதில் நான் தர்பூசணியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் கிட்ட தர்பூசணி எடுத்திருக்கேன். இதை இப்போது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிட்டே எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜூஸ் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. நான் தண்ணியெலாம் ஆட் பண்ணலை, அப்படியே அரைச்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம இது கூட அகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது நல்லா கரையணும். இது கூடவே ஒரு பிஞ்சுக்கிட்ட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கிட்ட நான் இது கூட சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தான் இப்போ இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இதில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜல்லி மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.